நிச்சயமாக நீங்கள் கேட்டுக்கொண்டபடி மஸ்ஜிதுல் ஹராம் மற்றும் காபாவின் முக்கிய பகுதிகள் பற்றிய தகவல்களை ஒவ்வொன்றாக தமிழில் கீழே கொடுத்துள்ளேன். புனித மஸ்ஜிதுல் ஹராம் மற்றும் காபாவின் முக்கிய பகுதிகள். 1. மஸ்ஜிதுல் ஹராம். சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் அமைந்துள்ள மஸ்ஜிதுல் ஹராம் புனித இறை இல்லம் உலகிலேயே மிகப்பெரிய மற்றும் மிகவும் புனிதமான பள்ளிவாசலாகும். இங்கு ஒரு முறை தொழுவது மற்ற இடங்களில் 1,00,000 முறை தொழுவதற்கு சமமான நன்மைகளை தரும் என நம்பப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளை நிறைவேற்ற ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் இங்கு வருகின்றனர். இது இப்ராஹிம் அலை மற்றும் அவரது மகன் இஸ்மாயில் அலை ஆகியோரால் கட்டப்பட்டது. விரிவாக்கம். மார்ச் 2025 இல் மன்னர் அப்துல்லா பெயரிலான 3வது பெரிய விரிவாக்க பணிகள் நிறைவடைந்தன. இதன் மூலம் பள்ளிவாசலின் மொத்த பரப்பு 1.56 மில்லியன் சதுர மீட்டராக அதிகரித்துள்ளது. கொள்ளளவு. தற்போது ஒரே நேரத்தில் சுமார் 25 லட்சம் முதல் 40 லட்சம் பேர் வரை இங்கு தொழுகை நடத்த முடியும். வசதிகள். 20,000க்கும் மேற்பட்ட ஜம்ஜம் நீர் விநியோக இயந்திரங்கள், 8,000க்கும் அதிகமான ஒலிபெருக்கிகள் மற்றும் நவீன ஏர் கண்டிஷனிங் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் சேவைகள். யாத்ரீகர்களுக்கு உதவ செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பம் மற்றும் ரோபோக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. 2. கிஸ்வா. கைபஹ் துணி. சவுதி அரேபியாவின் மக்காவில் உள்ள புனித கஃபாவின் மீது போர்த்தப்படும் கருப்பு நிற பட்டு துணியே கிஸ்வா என்று அழைக்கப்படுகிறது. பொருள். கிஸ்வா என்ற அரபு சொல்லுக்கு அங்கி அல்லது ஆடை என்று பொருள். தயாரிப்பு. இது சுமார் 670 கிலோ கருப்பு பட்டு, 120 கிலோ தங்க நூல் மற்றும் 100 கிலோ வெள்ளி நூல்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. வேலைப்பாடு. இந்த துணியின் மீது குரான் வசனங்கள் தங்க நூல்களால் அழகிய முறையில் பொறிக்கப்பட்டிருக்கும். மாற்றம். பாரம்பரியமாக ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜின் போது இது மாற்றப்பட்டு வந்தது. தற்போது இது இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் நாளான முஹர்ரம் 1 அன்று மாற்றப்படுகிறது. 3. ஹஜருல் அஸ்வத் கருப்புக்கல். காபாவின் ஒரு மூலையில் உள்ள கருப்புக்கல் சொர்க்கத்திலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. தவாஃப். காபாவை வலம் வருதல் செய்பவர்கள் இக்கல்லை தொட்டு முத்தமிடுவது அல்லது சைகை செய்வது நபி வழியாகவும் ஹஜ்ஜின் அடையாளமாகவும் கருதப்படுகிறது. வரலாறு. ஆதம் அலை அவர்கள் சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தபோது இது பாலை விட வெள்ளை நிறத்தில் இருந்தது. மனிதர்களின் பாவங்களால் இது கருப்பாக மாறியது. அமைவிடம். காபாவின் தென்கிழக்கு மூலையில் தரையிலிருந்து சுமார் 1.5 மீட்டர் உயரத்தில் 30 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வெள்ளி சட்டகத்திற்குள் இது உள்ளது. 4. மீஜாப் ரஹ்மத். கருணையின் நீர் ஊற்று. புனித கபாவின் கூரையிலிருந்து மழைநீர் வெளியேறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள தங்கத்தாலான குழாய் மீஜாப் ரஹ்மத் என்று அழைக்கப்படுகிறது. அமைவிடம். இது கபாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஹிஜிர் இஸ்மாயில் எனப்படும் அரைவட்டச் சுவரை நோக்கி அமைந்துள்ளது. சிறப்பு. இதன் அடியில் நின்று துஆ பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முஹம்மது நபி அவர்கள் இங்கு நின்று பிரார்த்தனை செய்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. 5. முல்தஜம் என்பது மக்காவில் உள்ள புனித கஃபாவின் சுவரில் ஹஜருல் அஸ்வத் மற்றும் கஃபாவின் வாசல் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட பகுதியாகும். இது துஆக்கள் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் மிக முக்கிய இடமாக இஸ்லாமிய நம்பிக்கையில் கருதப்படுகிறது. கஃபாவை சுற்றி வரும் தவாஃப் யாத்ரீகர்கள் இந்த இடத்தில் நெஞ்சை பதிய வைத்து இறைவனிடம் வேண்டிக் கொள்வார்கள். 6. காபா கதவு. தங்கம் பூசப்பட்ட கதவு. இது தரையிலிருந்து சற்று உயரத்தில் இருக்கும். இது பாப் ரஹ்மா கருணையின் கதவு என்றும் அழைக்கப்படுகிறது. அமைப்பு. 1979 இல் செய்யப்பட்ட தற்போதைய கதவு தூய தங்கத்தால் சுமார் 300 கிலோ ஆனது. இது குரான் வசனங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அமைவிடம். காபாவின் வடகிழக்கு சுவரில் தரையிலிருந்து 2.22 மீட்டர் உயரத்தில் இந்த கதவு உள்ளது. 7. மகாமு இப்ராஹிம். மக்காம் இப்ராஹிம் என்பது மக்காவின் மஸ்ஜிதுல் ஹராமில் கஃபாவிற்கு அருகில் அமைந்துள்ள இப்ராஹிம் நபியின் பாதச்சுவடுகள் பதிக்கப்பட்ட புனிதமான கல் ஆகும். கஃபா கட்டப்படும் போது சுவர்கள் உயரமானதால் இப்ராஹிம் நபி இந்த கல் மீது நின்று பணியாற்றினார். தவாஃபிற்கு பிறகு மக்கள் இந்த இடத்திற்கு அருகில் 2 ரக்காத் தொழுகையை நிறைவேற்றுவது சுன்னத்தாகும். 8. ஜம்ஜம் கிணறு. ஜம்ஜம் கிணறு சவுதி அரேபியாவின் மக்காவில் காபாவுக்கு கிழக்கே 20 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புனித நீரூற்றாகும். இஸ்மாயில் நபி தாகத்துடன் அழுதபோது ஹாஜர் அலை அவர்கள் தண்ணீர் தேடிய நினைவாக வானவர் ஜிப்ரீல் அலை மூலமாக இது உருவானது. இது ஹஜ் மற்றும் உம்ரா யாத்திரை மேற்கொள்பவர்களால் புனித நீராக பருகப்படுகிறது. 9. சஃபா மற்றும் மர்வா மலைகள். ஹாஜர் அலை அவர்கள் தன் குழந்தைக்காக தண்ணீர் தேடிய போது சஃபா மற்றும் மர்வா மலைகளுக்கு இடையில் 7 முறை அலைந்து திரிந்த நிகழ்வை இது நினைவுபடுத்துகிறது. சஃபா மலையில் தொடங்கி மர்வா மலையில் முடித்து மீண்டும் சஃபாவுக்கு வந்து என 7 முறை இந்த 2 மலைகளுக்கு இடையே நடப்பது சயி எனப்படும்.
இது ஹஜ் மற்றும் உம்ரா கடமைகளில் மிக முக்கியமான பகுதியாகும். தகவல் தொகுப்பு. இந்த புனித இடங்கள் மற்றும் நிகழ்வுகள் பற்றிய தகவல்கள் SAK முசப்பிஹு அவர்களுக்காக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது.